கந்தபுராணம் பகுதி 21. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நேற்று நாம் 20வது பகுதியை பார்த்தோம். இன்று 21வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? வீரபத்ர அஸ்திரத்தை கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதுமென ஓட்டம் பிடித்தான். வீரபாகு வீரபத்ர அஸ்திரத்தை கையில் எடுத்தான். அதை பார்த்ததும் நடுங்கி ஓட்டம் பிடித்தான் தாரகன். தப்பித்தால் போதும் என ஓட்டம் பிடித்தான். ஓட்டம் பிடித்தவன் எங்க போனான்னா, கிரௌஞ்ச மலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கி கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான். கிரௌஞ்ச மலைன்னு ஒரு மலை, அது அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்ட மலை. தாரகன் பேச்சுக்கு கட்டுப்பட்ட மலை அது. அந்த மலைக்குள்ள புகுந்து கொண்டு தன் உருவத்தை சுருக்கி கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான். தேவ படைகள் ஆரவாரம் செய்தன. இருப்பினும் அவனை கொன்றாக வேண்டும், தாரகனை கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகுவை உந்தி தள்ளவே அவன் கிரௌஞ்சு மலைக்குள் நுழைந்தான். வீரபாகுவும் அந்த கிரௌஞ்சு மலைக்குள்ள நுழைஞ்சான். உள்ளே சென்றானோ இல்லையோ, பொறியில் சிக்கிய எலி போல மாட்டிக்கொண்டான் வீரபாகு. இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த கிரௌஞ்ச மலை தன்னுடைய வாசலை மூடிக்கொண்டது. அந்த தாரகனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது அந்த கிரௌஞ்ச மலை. வீரபாகு உள்ள போன உடனே கதவு மூடிக்கிட்டா மாதிரி மூடிக்கிச்சு. அது உள்ள போனது பொறியில சிக்கிய எலி மாதிரி மாட்டிக்கொண்டான் வீரபாகு. ஒரே இருள், கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு. இருப்பினும் தட்டு தடுமாறி எங்காவது தாரகன் ஒளிந்திருக்கிறானா என தடவி தடவி பார்த்தான் வீரபாகு. அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை. முருகா, இது என்ன சோதனை? வீரபாகு என்ற சொல் கேட்டாலே உலகமே நடுங்கிய காலம் முடிந்து விட்டதா? என் வீர சரித்திரம் அவ்வளவுதானா? உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்று விடுவேனோ? உமாதேவியின் புத்திரனே, என்ன செய்வது என்று புரியவில்லையே என முருகனை தியானித்தான் வீரபாகு. உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவப்படைகள் வெளியே வருந்தி நின்றனர். வீரபாகு உள்ள போனானே, வெளியே வர காணமே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வெளியே இருக்க தேவப்படைகள் வருந்தினார்கள். உடனே வீரகேசரியும் லட்ச பூதகணங்களும் குகைக்குள் புகுந்து வீரபாகுவை மீட்க சென்றனர். அவங்களும் உள்ள போன உடனே படைகள் தன்னருகே வருவது தெரிந்தும் கிரௌஞ்ச மலை என்ன பண்ணி தன் வாசலை மிகப்பெரிய அளவு திறந்தது. 1,00,000 படைகள் உள்ள வந்ததுன்னு தன்னுடைய வாயிலை பெரிய அளவில் திறந்தது. அவர்கள் காற்றிலும் வேகமாக உள்ளே புகுந்தனர். அவ்வளவுதான், 1,00,000 பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிக்கொண்டது கிரௌஞ்ச மலை. எங்கும் இருள், படைகள் திணறின. இதுதான் சமயமென வெளியே நின்ற தேவ படைகளை அசுரர்கள் துவம்சம் செய்தனர். அவர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினர். தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான். அட்டகாசமாக சிரித்தான். அவன் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துட்டான். வெளி பக்கமா இன்னொரு வாசல், அவனுக்கு தெரிஞ்ச மலையாச்சே, எந்த பக்கம் வெளியே போலான்னு அவனுக்கு தெரியும். அவன் அந்த தாரகன் வேறு வாசல் வழியாக வெளியே வந்து விட்டான். உள்ள வீரபாகு, வீரகேசரி, 1,00,000 படைகள் உள்ளே அந்த கிரௌஞ்ச மலைக்குள் மாட்டிக்கொண்டன. வீரபாகு அவனை ஒழித்து விட்டேன் என ஆர்ப்பரித்து சிரித்தான். அதாவது தாரகன் சிரிக்கிறான். வீரபாகு அவன் என்ன பெரிய ஆளாவன், அவனை ஒழித்து விட்டேன் பார், இந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள அடக்கி ஒழித்து விட்டேன் பார் என்று ஆர்ப்பரித்து சிரித்தான் தாரகன். அசுர படைகள் ஓவனை எழுப்பிய கூச்சல் அந்த பகுதியை நிலநடுக்கம் ஏற்பட்டால் எப்படி நடுங்குமோ அந்த மாதிரி நடுங்க செய்தது. அப்போது நாரதர் அங்கு வந்தார். சிதறி ஓடிய படைகளை கண்டார். உடனடியாக முருகப் பெருமானை தஞ்சமடைந்தார் நாரதர். முருகா, நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா? தாரகன் உன் தம்பி வீரபாகு, வீரகேசரி ஆகியோரை கிரௌஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டான். தாரகன் உன்னுடைய தம்பி வீரபாகு, வீரகேசரியையும் கிரௌஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டான்.
இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை. இன்னும் நீ அமைதியாக இருந்தால் தேவர்களின் இனமே அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உன்னையே என்னாலும் வணங்கும் உன் தொண்டர்களை கைவிடலாமா என்றார் நாரதர். முருகன் ஆவேசப்பட்டார். வாயுவை அழைத்தார். வாயு பகவானே, நீர் உடனடியாக தேரில் குதிரைகளை பூட்டி தேர் கிரௌஞ்சமலைக்கு செல்லட்டும் என்றார் முருகன். நாரதர் மகிழ்ந்தார். கிரௌஞ்சமலை அடிவாரத்தில் அசுரப்படைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன. ஒளிந்திருந்த தேவர் படை முருகனின் தேரை கண்டதும் ஆரவாரம் செய்து வெளிப்பட்டனர். அவர்கள் மனதில் நம்பிக்கை பிறந்தது. தாரகன் ஒழிந்தான் என கூச்சலிட்டனர். தேவர் திடீரென வெளிப்பட்டதையும் சூரியனையும் மிஞ்சும் ஒளியையும் இதுவரை கண்டிராத சுந்தர வதனமும் கொண்ட இளைஞன் ஒருவன் தேரில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பதை தாரகன் கவனித்தான். அந்த இளைஞனை பார்த்ததும் அவன் மனதில் தானாகவே ஒரு மரியாதை பிறந்தது. யாருக்கு? முருகனை பார்த்ததும் தாரகனுக்கு தானாகவே ஒரு மரியாதை பிறந்ததாம். ஏனோ அவன் அருகில் சென்று அவனை பார்க்க வேண்டும் என தோன்றியது அவனுக்கு. அவன் தன் தூதனை அழைத்தான். தூதனே, அந்த தேரில் நிற்கும் இளைஞன் இவ்வளவு தேஜஸுடன் திகழ்கிறானே, இது போன்ற அழகுள்ளவனை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லையே. சிவபெருமானின் நெற்றியிலிருந்து கிளம்பும் தீப்பொறிகளை விட அதிக பிரகாசமாக இவன் முகம் விளங்குகிறது. இவனை பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் போல் இருக்கிறது. அழகில் மன்மதன் கூட இவன் அருகே நிற்க முடியாது போல் தோன்றுகிறதே என்றான் தாரகன். தூதன் அவனிடம், எங்கள் மாமன்னரே, தாங்கள் சொல்வது அனைத்தும் நிஜமே. இவ்வுலகில் இவரை யாரோ என்று நினைத்து விடாதீர்கள். அந்த ஆலகால விஷத்தையே உண்டவரும், யாராலும் அணுக முடியாதவரும், மன்மதனை எரித்தவரும், யமனையே எட்டி உதைத்தவருமான பரமேஸ்வரனின் இளைய புத்திரன்தான் இந்த மகன். இளைய புத்திரன் யாருன்னா, அவரது நெற்றியிலிருந்து, அதாவது சிவபெருமான் நெற்றியிலிருந்து அவதாரம் செய்தவன். இவனை வடிவேலன் என்றும், முருகன் என்றும், குமரன் என்றும், கந்தன் என்றும், கடம்பன் என்றும், கார்த்திகேயன் என்றும் இன்னும் பல திருநாமங்களால் புகழ்வார்கள் அவனது பக்தர்கள் என்றான் அந்த தூதன். இவனை எதிர்க்க இவரது தந்தை பரமேஸ்வரனால் கூட முடியாது என்றான் தூதன். உடனே தனது தேரை முருகனின் தேர் அருகில் கொண்டு நிறுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான் தாரகன். முருகனை கண்கொட்டாமல் பார்த்தான். 6 முகங்கள், 12 கரங்கள், அனைத்திலும் ஒளிரும் ஆயுதங்கள், கமலம் போன்ற முகம், இத்தனையும் தாரகனை கவர்ந்தன. மெய் மறந்து அப்படியே நின்றான். இந்த உலகில் கெட்டதுக்குத்தான் காலம், நல்லதுக்கு காலமில்லையே என்பார்கள். தானம் தவம் எல்லாம் செய்தும் கடவுள் சிலர் பக்கம் வருவதே இல்லை. முனிவர்கள் கூட பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தால்தான் கடவுள் காட்சி கொடுப்பாராம். ஆனால் கேடுகட்ட குணங்களை உடைய ஒரு அசுரன் முன்னால் அவன் கூப்பிடாமலே வந்து நிற்கிறார் இந்த முருகன். தன்னை எதிர்க்கப் போகிறான் என தெரிந்தும் நிற்கிறார். ஏன் தெரியுமா? நல்லவர்களை ஆட்கொள்வது இறைவனுக்கு எளிது. அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் ஒதுக்கப்பட்டு விடுகிறது. அசுர குணங்கள் கொண்டவர்களைத்தான் திருத்தி ஆட்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் கடவுள் கெட்டவர்கள் பக்கமே அதிகமாக செல்கிறார். கெட்டவர்கள் பணக்காரர்களாக இருக்கும் ரகசியம் கூட இதுதான். கெட்டவர்கள் பணக்காரர்களாக இருக்கும் ரகசியம் கூட இதுதான். அதற்காக நான் கெட்டவனாக மாறிவிடட்டுமா என கேட்காதீர்கள். கந்த புராணத்தில் நாளை 22வது பகுதியை பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.